முதல் வரிசையில் இருக்கக்கூடியவங்க துலாம் ராசி. என்ன தெரியுங்களா, மற்ற ராசிக்கு அதுக்கும் ஒரு தொழிலை ஏற்பட்டா அப்படியே போவீங்க. அம்மா சொல்கிறது கேட்பதில்லை, துணைவியார் சொல்கிறது கேட்பதில்லை, பிள்ளைகள் சொல்கிறத கேட்பதில்லை, பெரியவங்க சொல்கிறத கேட்பதில்லை. எனக்கு என்ன தேவை, எனக்கு யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன், உத்தரம் பண்ண மாட்டேன், நான் போகிற போக்கில் நான் போய்கிட்டே இருப்பேன் இப்படின்னு மார்தட்டி கொடுக்கக்கூடியவர்கள் யார்? தவயோகியாகிய துலாம் ராசி, ஞான யோகியாகிய துலாம் ராசி, சித்த யோகியாகிய துலாம் ராசி. பாருங்கள், தனியாக போவாங்க, அவங்களுடைய ட்ராக்கே தனியாக இருக்கும். யாருக்கு எந்த துன்பத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறது அவங்க சூட்சமம் பாயிண்ட். அங்கே சித்திரை, விசாகம், சுவாதி 3 நட்சத்திரம். அப்போ துலாம் ராசிக்காரவங்களுக்கு சனி கோச்சாரத்தில் பாருங்கள், சனி 6ல் இருக்கு. 6ல் மந்தன் இருந்தால் அரச யோகம். 6ல் சனி. சனீஸ்வரர் யார்? துலாமுக்கு உச்சம் பெறக்கூடிய ராசி, உச்சம் பெறக்கூடிய ராசி. அப்போ எப்படி இருப்பார்? மிக மிக அற்புதமான நேரம். உங்கள் சப்போர்ட் இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன நடக்கணும்? ராகு திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் ராகு புத்தி, அட்லீஸ்ட்டு உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி, அப்படி இருக்கணும். அப்போ சனி திசை புதன் 9க்கும் 12க்குரியவன், உங்கள் ராசிக்கு 9க்கும் 12க்குரியவன். அப்போ சனி உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்கார் பாருங்கள், 4க்கும் 5க்குரியவன். அப்போ 4க்கு 5க்குரிய திசை புத்தி 9, 12. அப்போ எப்படி இருக்கும்? எந்த காரியத்தையும் தோற்பதில்லை. நட்பு கிரகம் ஏற்கனவே துலாம் ராசி. அப்போ எல்லாத்துலையும் ஜெயிக்கக்கூடியவங்க நீங்கள். என்ன? வண்டி வாகனம், உங்கள் தொழில், வண்டி வாகனம், பிஸ்னஸ்ஸு, கொஞ்சம் பெண்கள் சம்பந்தப்பட்டவை, கவனத்தோடு இருப்பவை, டெக்ஸ்டைல்ஸு, பேக்கரி, மீடியாக்கள், ரிசபத்துக்கும் துலாம்கா தானே. இதில் என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா வருது? விவசாயம் அதிகம், விவசாயம் அதிகம். இதில் விவசாயம் அதிகமாகும். அப்போ விவசாயம் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கணும்னு நல்லா, அதாவது விவசாயம் சம்மந்தப்பட்ட மேல் நோக்கு பயிர், மரங்கள், அதுக்கு தான் மேல் நோக்கு மரங்கள், இதெல்லாம் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கும். தேக்கு, கமுகு, இந்த மாதிரி மரங்கள் இருக்கும். விவசாயம் நல்லா பண்ணலாம். அதே மாதிரி குரு சம்மந்தப்பட்ட வழிபாடுகள், குரு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு உதவி பண்ணுவது, அதுவும் நீங்கள் பண்ணலாம். துலாம் ராசிக்கு அதுவும் நல்லாயிருக்கும். நிச்சயமாக இந்த வருஷத்துக்கு குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் உறுதியாக கண்டிப்பாக டெஃபினட்டாக கன்ஃபார்மாக உண்டு. திருமணம் அதை விட உண்டு. சார், குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி நன்மை, கோடி பாவம் தீர்வது. அப்போ குரு உங்களுக்கு எல்லாம் கேட்கலாம், ஜோசியரே குருபலம் வந்துச்சான்னு சொல்லுங்கள் என்ன கேட்குறாங்கல்ல. குருபலம் எப்போதும் இருக்கும், குருபலம் எங்கேயும் போகாது. அந்த நேரங்காலம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த குரு நேரங்காலம் வரணும், அந்த தசாபத்தி வரணும். அந்த தசாபத்தி வந்தால் தான் அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். இந்த தசாபத்தி வந்தால் தான் அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு சொன்ன வேலைகளை பாருங்கள். எந்த வேலை சொன்னாலும் தெளிவாக பாருங்கள், எந்த வேலை சொன்னாலும் தெளிவாக பாருங்கள், வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி துலாம் ராசிக்கு கண்டிப்பாக 6ல் சனி உச்சம் பெற்றிருக்காரு. அதுக்கு 5ல் ராகு குழந்தை, கொஞ்சம் பூர்வீகம், ராமேஸ்வரம் வழிபாடு, பூர்வீகம்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். பூர்வீக சொத்துக்கள், பூர்வீக இடங்கள், எதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் பார்க்கணும். அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 2, 3ல் இருக்காங்க, தனுசில் இருக்காங்க. பகை வீடு இல்லை, சுக்கிரனும் குருவும் பகை அல்ல, சமக்கிரகம். அதனால் அதை பற்றியும் கவலை வேண்டாம். அதுக்கு அடுத்தது குரு உங்கள் ராசிக்கு 9 நான் சொல்லிட்டேன். நல்லா 5ஆம் பார்வை பார்க்குற எது வரைக்கும்? மே மாதம் வரைக்கும். மே மாதத்துக்குள்ள எல்லாம் பிஸ்னஸ்னாலும் சரி, உத்தியோகம்னாலும் சரி, பொருளாதாரம்னாலும் சரி, பட்டம் பதவி ஆனாலும் சரி, எல்லாமே ஸ்டடி பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டா உங்களுக்கு மிக அற்புதமாக மாறும். அப்போ விசாகம், சித்திரை,
சுவாதி விசாகம் குரு வழிபாடு பண்ணிக்கோங்க. தென்குடி திட்டம் மட்டும் போயிட்டு வாங்க. தஞ்சாவூர் பக்கத்தில் தென்குடி திட்டம் மட்டும் போயிட்டு வாங்க. அதுக்கடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக ஒரு முறை சனீஸ்வரர், திருவானைக்கால் சனீஸ்வரர், படித்துறை சனீஸ்வரர், திருக்கொல்லிக்காடு சனீஸ்வரர், இந்த மாதிரி சுவாதி நட்சத்திரம் சக்கரத்தால் வழிபடுங்க. அதுக்கடுத்தது சுவாதி விசாகம் சித்திரை ராஜதுர்க்கை, திருவாரூரில் உள்ள ராஜதுர்க்கை, பட்டீஸ்வரத்தில் ராஜதுர்க்கை. இது ராஜராஜன் சோழனால் தன்னை காத்து கொள்வதற்காக பிரதிஷ்டைப்பட்ட இடம். இதையும் செய்து வந்தால் துலாம் ராசிக்கு மென்மேலும் இன்னும் வாழ்க்கையில் மென்மேலும் பிசினஸ், பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. பாருங்க, துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தாங்க துலா ராசி. எப்பவுமே பாருங்க, துலா ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேலை கொடுக்குறோமா அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கும் துலா ராசியை பொறுத்தவரை. ரொம்ப நாகரிகமான குணம். ஏன்னா அந்த ராசியுடைய அதிபதி சுக்கிரபானம் வரலாம். நிறைய ஆசைகள், நிறைய நாகரிகமான குணம், ஒரு வேலையை கரெக்டா பார்க்கணும், பர்ஃபெக்டா பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. நிறைய கற்பனைகள் நிறைய இருக்கும். இந்த ராசியை பொறுத்தவரை கற்பனைக்கு அதிகம் பஞ்சம் இருக்காது. எல்லா வேலையிலையுமே ஃபர்ஸ்டா இருப்பாங்க துலராசிங்கிறது. இப்படி நம்ம பார்க்கக்கூடிய வேலையில எல்லா இடத்துலயும் நம்ம ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். ஏன்னா இங்க சனிபான் உச்சமாகிறார். அப்ப எந்த வேலையுமே கரெக்டா இருக்கும்ல. நீங்க குறை சொல்ல முடியாது தெரியுமா? துலராசியில ஒரு வேலை கொடுத்துப்பாங்க, அவங்ககிட்ட எந்த ஒரு குறையுமே நீங்க சொல்ல முடியாது. அந்த அளவு பர்ஃபெக்டா பார்ப்பாங்க. அவங்க ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா ஒரு வேலையை கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. எல்லா கலைகளுமே விரும்பக்கூடிய நபர்கள் இந்த துலராசி. எந்த தொழிலா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், எல்லா இதுலையுமே சரி, ஒரு விஷயத்தை நல்லா விரும்பி செய்யக்கூடிய ஒரே ராசினா அந்த துலராசி மட்டும்தான். அப்படிப்பட்ட துலராசி என்பது வரக்கூடிய இந்த 2026 இந்த 4 கிரகத்தால பயங்கரமான ராஜயோகம் இருக்கு. ஏன்னா அவங்கவுங்க கிரகம் அந்தந்த நட்சத்திரத்துல போகுது. அதனால நிறைய யோகங்கள் இருக்கு. இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப பாருங்க, இந்த வருஷத்துல கிரகத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசி பிரகாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா பாருங்க, எடுத்தவன இந்த துலாராசியை பொறுத்தவரை சனிபகவான் எங்க இருப்பானா 6ஆம் இடத்துல இருப்பார். எங்க 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா குரு பகவான்ங்கிற கிரகம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கும். அடுத்து 5ஆம் பாவத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல கேது பகவான். எந்த கிரகமும் உங்களுக்கு கெட்ட இடத்துல கிடையவே கிடையாது. எப்படி கெட்ட இடத்துல எந்த கிரகம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய நல்ல இடத்துல நிறைய நல்ல கிரகங்கள் உங்களுக்கு பக்காவா அமைப்பா இருக்கு. ஏன்னா திரிகோணஸ்தானத்துல ஒரு கிரகம் தான் நல்லது பண்ணுங்க. நல்லா தெரிஞ்சுங்க, திரிகோணஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லது மட்டும்தான் உங்களுக்கு பண்ணும், கெட்டதை பண்ணவே பண்ணாது. 5ல ராகு ஒரு மனிதனுக்கு பாருங்க, 5ஆம் இடத்துல ராகு இருந்தா ஆசைய கற்பனையை அதிகமா உண்டு பண்ணும். இந்த வருஷம் ஃபுல்லா பாருங்க, உங்க மனசுல நிறைய ஆசைகள் இருக்கும்ல, நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஆசையை தூண்டி விடும் 5ல ராகு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு மனிதன் பெரிய அளவுக்கு வளரணும்னா ராகு பகவானுடைய தொடர்பு இருந்தா தான் வளர முடியும். நீங்க உலகம் அளவு பேசணும்னா ராகு தான் வேணும். அதான் பிரம்மாண்டங்கிறது. ராகு தான் பிரம்மாண்டம் சொல்லுவாங்க. கெமிக்கல், பிரம்மாண்ட, ரசாயனம், இது எல்லாமே ராகு தான். அவர் 5ஆம் இடத்துல இருக்காரு. அடுத்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. எப்போதுமே சனிபான் துலராசியை பொறுத்தவரை துளி கூட கெட்டது செய்யக்கூடாது. ஏன்னா உங்க ராசியில ஒரு உச்சமாகிறார். அவர் எங்க இருக்காரு? 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப வேலை, தொழில், ஆயுள், உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே சனிபாவன் தான் முடிவு பண்ணணும். இந்த வருஷத்துல உங்களுக்கு ஏதாச்சும் உடம்புல பிரச்சனை இருக்கா சனிபாவனை மட்டும் தான் பார்க்கணும். அப்ப ஜாதகத்துல நீங்க சனிபாவன் நல்லா இருக்குன்னு பாத்துக்கணும் இந்த வருஷத்துக்கு ஃபுல்லாவே. அடுத்து பாருங்க, ஒரு 9ஆம் வீட்டு அதிபதி திரிகோணஸ்தானத்துல குரு. உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய வேலையும் உங்களுடைய தொழிலையும் எல்லாமே பாருங்க இந்த குரு தான் நிர்ணயம் பண்ணுவார். அப்ப எப்போதுமே அசுர குரு தேவரு பிடிச்சிக்காது. அப்ப ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா இந்த வருஷம் செம்மையா இருக்கும். அடுத்து 11ஆம் இடத்துல கேது. இதுல என்ன தெரியுமா, உபஜய ஸ்தானத்துல கேது இருந்தா பயங்கரமா யோகத்தை கொடுக்கும். கேது போல் கொடுக்க முடியாது, கேது போல் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த வருஷம் 2026 செம்மையா இருக்கு. திரிகோண ஸ்தானத்திலையும் நல்லா பாருங்க, திரிகோண ஸ்தானத்துல நிறைய கிரகம், அதாவது 2 கிரகம் திரிகோண ஸ்தானத்துல, கேந்திர யோகத்துல 2 அதாவது உபயஸ்தானத்துல ஒரு கிரகம். எந்த கிரகமும் கேந்திரத்துல இல்லை, திரிகோணத்திலையும் உபச்சய லாபத்திலையும் தான் கிரகம் இருக்கு. ஆனா சனி பகவான் மட்டும் தான் 6ஆம் இடத்துல கேந்திரம், அவங்க ஒருத்தர் மட்டும் தான் கேந்திரத்தில் இருக்காரு. இது எல்லாமே திரிகோண ஸ்தானத்துல இருப்பதால் துலராசியை பொறுத்தவரை கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. அப்ப ஜாதகத்துல தசாபுத்தியை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு எடுத்தாவே பலன் சூப்பரா இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு நான் ஓப்பனா சொல்றேன்,
இந்த சுக்கிரபகவான் போய் இப்ப ஒரு 3 மாசமா பாருங்க ஒரு மறைவுல போய் இருந்தாரு பாருங்க. தொழில் சரியில்லை. முதல் விஷயம் எடுத்தா நான் தொழிலுக்கு சொல்லிடுவேன், தொழில் சரியா இல்லை. உத்தியோகத்துல நிறைய பேர் வீட்டுல இருக்கிறாங்க. உத்தியோகம் இல்லாம வேலை இல்லாம நிறைய பேர் துளாராசியை பொறுத்தவரை நிறைய பேர் வீட்டுல சும்மாவே இருக்காங்க. கேட்டு பாருங்க, சும்மா கேளுங்க. ஆமாமா, மறுப்பே சொல்ல மாட்டாங்க. எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, வேலை உத்தியோக தடை இருக்கு, வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயத்த சொன்னது யாருன்னா துளாராசிக்காரங்க. நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து துளாராசி தான். வம்பு வழக்கு, இட பிரச்சனை, புய் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் சொல்ல 2025 இந்த விஷயம் நடந்துச்சான்னு நீங்க கேட்டு பாருங்க. இதுல எதுவுமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. எனக்கு வேலை இல்லை, எனக்கு அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, ஏதோ ஒரு வழக்கில் நான் பார்க்குறேன், எனக்கு நிம்மதி இல்லைங்க. ஏன் நிறைய பேருக்கு ஒரு கண்டத்தையே பார்த்துட்டு வந்துருப்பாங்க. பார்த்துருக்கணும், அதுக்கான அமைப்பு நிறைய பேர் நடந்திருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சொல்றேன், படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, கணவன் மனைவி ஒரு மன வருத்தம், குழந்தை பாக்கியம் தாமதமாகிறது, தொழில் உத்தியம் சரியா இல்லாமல் அமையிறது, இது மாதிரி அரசியல் அரசாங்கம் ஒரு தாமதம் பார்க்குறது எல்லாமே பார்த்துப்பாங்க துளாராசிக்கிறேன். ஏன்னா நமக்கு அது ஜாதகம் கொடுத்தது துளாராசி துளாராசி துளாராசி. இப்போ ஏன் எல்லாமே டோட்டலா மாறுது தெரியுமா? சனிபவன் வக்கிர நிவர்த்தி ஆகிட்டாரு. இது சரியாங்கிற நேரம் உங்களுக்கு. அவங்க நட்சத்திரம் அவங்க நட்சத்திரம் போறாங்க. இப்போ ராகு அது நல்லா இருந்தா நீங்க பார்க்கக்கூடிய 4 கிரகம் உங்க ஜாதகம் மட்டும் இந்த வருஷம் மட்டும் நல்லா மட்டும் இருக்கட்டும், நீங்க தாங்க பெரிய ஒரு லெவலுக்கு வருவீங்க. உடம்பு ஆரோக்கியத்திலும் சரி, ஒரு செல்வாக்குலையும் சரி, துளாராசி எழுதி கொடுக்கலாம், பெரிய லெவலுக்கு வரணுங்கிறது. அப்ப ஜாதகத்துல நீங்க எடுத்து பார்த்துக்குங்க. நீங்க இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்னென்ன தெரியுமா? சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 3ஆம் வரை பிறந்திருப்பீங்க. இவங்க எல்லாருமே ஜாதகம் எடுத்து பார்த்துங்க. ஏன்னா இப்ப டைம் பக்காவா இருக்கு. முதல் பலன், வேலை இல்லாத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் கிடைக்க போகுது. ஏன் வேலை கிடைக்க போகுது? குருவுடைய வீட்டுல சனிபவன் உட்காந்துருக்காரு. அப்ப வேலை கிடைக்க போகுது. குரு உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப வேலை கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு சில தினத்துக்கு அப்புறம் குரு 10ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பா. கண்டிப்பா வெளியூர்ல வெளிநாட்டு உள்ளவங்க எல்லாத்துக்கும் வேலை உத்தியோகத்துல பெரிய லெவல் உங்களை போக வைக்கலாம். என்னன்னு கேளுங்க. காரணம் ஒண்ணும் கிடையாது. வேலைக்காரன் அதிபதி உங்களை பாக்குறாரு. வேலையை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுக்கணும்ல. கண்டிப்பா வேலை செய்யும். வெளிநாடு வெளியூர் இங்க வேலை பார்க்க அனைவருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையும். நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை, மருத்துவ செலவு இருந்தால், வயிறு சார்ந்த பிரச்சனை, கால்வலி, 2ல என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, இருந்துச்சா இல்லையா? இப்ப மருத்துவமனைக்கு போனீங்களா போகலையா? ஆமா, இப்ப இருக்காது, இப்ப குறையும். சகோதர உறவு, தாய்மாம உறவுல ஒரு விரிசல் இருந்துச்சு, எனக்கு வேலை உத்தியோகம் தடந்து, இனிமே இருக்காது. எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும். பொருளாதார வருமானத்துல பயங்கரமான ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்க போது ராஜா. பக்கவா இருக்கு. 9ஆம் இடத்து குரு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பொருளாதார வருமானத்துல நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு வர போறீங்க. சனி பகவானுடைய பார்வை வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க அனைவரும் சொல்லி ப்ரொமோஷன் தேடி வரும். இப்ப நான் இடம் வாங்குறேன், வீடு கட்டுறேன், வண்டி வாங்குறேன், வாகனம் வாங்கினா கண்டிப்பா வாங்கக்கூடியவும் பர்ஃபெக்ட் ஆயிரும். அது சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தா சரியாகும். ஏன் சரியாகும்? என்ன ஏன் வழக்குக்கு ஏன் நீங்க சரியாகுங்கிற வார்த்தை சொல்றீங்க? பூர்வீக சொத்துக்கு அதிபதி 5ஆம் இடங்க ஒண்ணுங்க. அடுத்து வழக்குங்கிறது 3ஆம் இடங்க. அதை யாரு பாக்குறது? குரு பாக்குறாரா? அப்ப வழக்கு பிரச்சனை சரி பண்ணுவார். அடுத்து 8ஆம் இடத்தை உங்களுக்கு பிரச்சனைக்குள்ள 8ஆம் இடம் சனி பகவான் பாக்குறாரா? அப்ப சனி குரு நல்லா இருந்தா வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, ஏதோ வீடோ இடமோ போய் வாங்க முடியும், பர்ஃபெக்ட் அமையும். வண்டி வாகன பிசினஸ், ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் வியாபாரம் எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. துளாராசியில் பிறந்தவங்க அனைவரும் சொல்றேன், டைம் பக்காவா இருக்கு. எழுத்து கணிசம், ஐடிஐ ஃபீல்ட்னா பாருங்க, மருத்துவத்துறைனா செம்மையா இருக்கும். திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமண யோகங்கள், காதல் திருமணங்கள், குழந்தை பாக்கியம் கண்டிப்பா பர்ஃபெக்டா 100% கிடைச்சே தீரும். ஏன்னா திருமணம் ஆகாம ஒரு 4 மாசமா நிறைய பேர் ரொம்ப வெயிட் பண்றாங்க. ஒரு வழக்குகளை பார்த்துருக்கு, இனிமே இருக்காது. அரசாங்க அரசியல் 2மே சூப்பரா இருக்கும். நான் சொன்னேன்ல, அரசியல்ல துளாராசிகரை எழுதி கொடுத்துடலாம். ஒரு பெரிய லெவல்ல 2026 அதிக பேர் 2026 துளாராசியில பிறந்தவங்க அரசியல பிரகாசமா இருப்பாங்க. பாருங்க, இந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருந்தா கண்டிப்பா இருப்பாங்க. அரசியல், அரசாங்கம், அந்நிய வெளிநாடு வெளியூர்ல உள்ள பிசினஸ், மருத்துவர்கள், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாமே துளாராசியை பொறுத்தவரை பக்காவா இருக்கும். நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் ஒரே விஷயம் தான், உங்க ஜாதகத்துல இந்த 4 கிரகம் எப்படி இருக்கு, இப்ப இந்த 4 கிரகத்துடைய திசா புத்தி வருதா, இதை மட்டும் பார்த்துக்கணும். கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுப்பாரு. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. துளாராசியை பிறந்த அனைவருமே லாட்ரி யோகம் இந்த வருஷத்துல 2026 நிறைய பேருக்கு அடிச்சு தள்ளும் பாருங்க. கண்டிப்பா அடிக்கும்.
நிறைய ஒரு மாற்றம். குரு பார்ப்பதாலும் சரி, 11 கேது இருந்து அவர் சுயசாரம் வாங்குறதுனால லாட்ரியோ இருக்கு. 5ல் ராகு இருந்தா கண்டிப்பா லாட்டரியை எடுக்க தூண்டி விட்டு, நான் சொல்லிட்டேன்ல, அப்படியே ஆசை அப்படியே தூண்டி விடுவார். இதுல போனா நல்லா இருக்குமா, அதுல போனா நல்லா இருக்குமா, கண்டிப்பா லாட்டரியோ எடுக்கிற மனசு நிறைய பேர் வந்திருக்கும். அந்த எண்ணம் இருந்தா உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. கண்டிப்பா ஜாக்பாட் லாட்டரியோ ஒண்ணு நல்ல வெற்றி உங்க பக்கம் இருக்கு. பாத்து பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. நிறைய பேருக்கு உடம்பு ஆரோக்கியத்துல ஹெல்த்ல நல்ல ஒரு மாற்றம் இனிமே இம்ப்ரூவ் ஆகும். நீங்க பயப்படாதீங்க. சனிபான் வளர்த்துற நிவர்த்தி ஆயிட்டார். நோய்க்கு இடத்துல அவர் சனிபான் நல்லா பலமாயிட்டார். கண்டிப்பா பயப்பட வேண்டாம். இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்ன வரும்? சித்திரையில பிறந்தவங்க தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, பயங்கரமான திறமையான குணம், டேலண்டான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. பயப்பட மாட்டீங்க. நான் உங்கள்கிட்ட விரும்புறது என்ன தெரியுமா? பயனா என்ன தெரியாது. குடும்பத்து மேலையும் ஃபேமிலி மேலையும் நண்பர்கள் மேலையும் கூட்டாளி மேலையும் நிறைய அன்பு செலுத்துவீங்க. மனைவி மேல, நண்பர்கள் மேல, நமக்கு வரக்கூடிய துணைவி எப்படி பார்த்துக்கணும், நம்மளுடைய துணைவரை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பு அதிகமா இருக்குங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டத்தையும் பார்த்து, அவமானத்தையும் பார்த்து, 4 மாசம் ரொம்ப தடைகளையும் பார்த்து, ஒரு பிரச்சனையும் பார்த்து, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையும் பார்த்து, நண்பர்கள் எதிரி திருமணத்தை தடையை பார்த்து, வேலை உத்தியோகம் கிடைக்காம நிறைய பேர் ஒரு தடுமாற்றத்தை பார்த்து, தொழிலையும் ஒரு மந்தமனத்தமையை பார்த்து யாருன்னா அந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க மட்டும்தான். இப்ப பாருங்க, இந்த நெருப்பு சார்ந்த வேலை, கட்டிடம் சார்ந்த வேலை, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங், வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். திருமணம் நடக்கான திரும்ப முடிஞ்சிரும். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைப்பிடி வரும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனம் வாங்குவீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி குடும்பத்துல நிறைய செலவு இருக்காது. ஏன்னா அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ யாராச்சும் ஒரு மருத்துவ செலவு, திடீர் ஒரு செலவு நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க பார்க்க மாட்டீங்க. அடுத்து பாருங்க, சுவாதியில பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமான கற்பனையான குணம் இருக்கும். பாருங்க, உங்களை மாதிரி யாரும் பிரம்மாண்டமா கற்பனை பண்ண முடியாது. எல்லா கலையுமே அத்துப்படி. அரசியல், அரசாங்கம், கெமிக்கல், ரசாயனம், இதுல எல்லாமே பெரிய அளவு போறது. ஷேர் மார்க்கெட்டிங், பணம் கொடுத்து பணம் வாங்குறது, எல்லாமே நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க. நான் சொல்றது, இந்த சுவாதியில பிறந்தவங்க மட்டும் இருக்க பாருங்க, என்னுடைய கற்பனை இருக்கு பாருங்க, சின்னதை யோசிக்க தெரியாது தெரியுங்களா? எல்லாமே பெருசா சாதிக்கணும் என்ன தான் இனிமே எல்லாமே ஒரு மாற்றமா இருப்பாரு. வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புல ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க. வண்டி, வாகனம், பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் பர்ஃபெக்டா அமையும். எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி. நான் சொல்றது, சுவாதியில பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல கண்டிப்பா உண்டு. நீங்க இப்போ எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. படிப்புகள் நல்லா இருக்கும், அரசியல் அரசாங்கம் நல்லா இருக்கும், நல்லா தொழில ஒரு மாற்றம், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு. நான் சொல்றது, சுவாதியில பிறந்தவங்க இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக ஜாதகம் சுவாதியில பிறந்தவங்க தான். இனிமே இருக்காது. ஏன்னா வேலை இல்லாம குடும்பத்துல ஒரு பிரச்சனை, தலை தாமதம் எல்லாமே பார்த்தாங்க. 2025 இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வாழ்க்கையில் நடக்கும். வீட்டுல ஒரு சுபகாரியம் கண்டிப்பா உண்டு. அடுத்து விசாரணை சொல்றாங்க, இதுவே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், யாரையும் ஏமாத்தாத குணம், நல்லா டேலண்டான குணம், எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்கள்கிட்ட பிடிச்சதே விசாரத்துல பண்ண என்ன தெரியுமா? ஞானம் இருக்கு பாருங்க, சரியா அந்த ஆளுங்க. குடும்பம், வேலை, தொழில், உத்தியோகம், படிப்பு, கல்வி, இதை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி முன்னேறணும், நம்ம எப்படி நம்ம கௌரவமா இருக்கோம் அப்படின்னா தான் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். விசாரத்துல பிறந்த அனைவருக்குமே செம்மையா இருக்கு. வெளிநாடு போறது, தொழில ஒரு புதுசா முதலீடு பண்றது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, நிறைய உடம்பு சார்ந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, நிறைய வழக்கு பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு பொருளாதார வருமானம் ரொம்ப தடையா இருக்கு தெரியுமா? 2025 வருமானம் இன்கம் சரியா இல்லை. ஏன்னா நமக்கு நிறைய ஜனம் கொடுத்தது விசாரத்துல பிறந்தவங்க. இனிமேல் எல்லாமே டோட்டலாக மாறுது. படிப்பு, கல்வி, அடுத்து நகர வச்சிருக்கோம், ஷேர் மார்க்கெட், கமிஷன் வியாபாரம், எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரும். நீங்கள் எதுவுமே தைரியம் பயணிக்க கண்டிப்பாக விசாரத்தில் பிறந்தோம், கண்டிப்பாக வெற்றி உண்டு. வரக்கூடிய 2026 துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நினைத்தது நடந்து விடாதா? கஷ்டமெல்லாம் தீர்ந்து விடாதா? புதிய மனிதராக, உல்லாசமாக, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இறைவன் தரமாட்டாரா? ஆசைக்காகவும், அதாவது தெரிந்து கொள்வார்கள், ஏதாவது வாய்ப்பு இருக்கா, எனக்கு இந்த ஆண்டு லாட்டரிகள் யோகம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அப்போ அப்படி பார்க்கிற பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் துளாராசி அன்பர்களுக்கு தராசு போல நல்ல மனம், நல்லவன் கெட்டவன், இருக்கிறவன் இல்லாதவன், படித்தவன் படிக்காதவன், நீதியோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் தர்மத்தோடும், எப்படி நீதி அன்னை எப்படி தராசை கையில் வச்சிருக்கிறாளோ அந்த மாதிரியான துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? மாற்றங்கள் வெவ்வேறு வந்து அறிவனமும் புதிய பயணங்கள் உண்டாகும் ஒரு ஆண்டாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் தைரியமாக முடிவெடுத்து செயல்பட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம். குரு பகவான் 2026ஆம் ஆண்டு
குரு பயிற்சி துலாம் ராசியிலிருந்து 10வது வீட்டுக்கு, அதாவது 9வது வீட்டிலிருந்து 10வது வீட்டுக்கு கடகத்துக்கு குரு பகவான் ஜூன் 2, 2026 அன்று வருவார். அப்படி வரும் பொழுதே எப்படி இருக்கும், உங்களுக்கு 3, 6 கூடியவர் அவர் போய் 10ஆம் வீட்டில் போய் உச்சம் அடைகிறார். அப்புறம் என்ன, தூள் கிளப்பிடுவீங்க, பயப்படவே வேண்டாம், தைரியமாக நீங்க பாட்டுக்கு வீடு கொண்டு போகலாம். 3ஆம் வீடு அதிபதி 10ல் உச்சம், மாற்றம், முன்னேற்றம், சேஞ்சஸ், ஃபேக்டரி சேஞ்சஸ், தொழில் சேஞ்சஸ், இடமாற்றம், கல்வியில் இடமாறி படித்தல், இடமாறி வாழ்தல், தொழில் செய்தல், எல்லாவற்றுக்கும் ஃப்ளெக்சிபிளா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். பயப்படணும்னு அவசியமே இல்லை. 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போறார், 3க்கு 8 இருக்கிறார். ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தவன் எழுச்சி வந்துடுவான், வீட்டுக்கு வந்துடுவான். இந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் இவனுக்கு நோயே இல்லை, யாரா அவனை இவங்க படுக்க வச்சான் அப்படின்னு இதெல்லாம் மாத்திரைலாம் தூக்கி போடுன்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு போயிட்டு வாம்பான். பல நாள் பயந்துருப்பான். கேன்சர் கட்டி இருக்கு, அங்கே ஆப்ரேஷன் பண்ணணும், அதை பண்ணணும் பாரு, எதுவுமே நடக்காது, எல்லாம் சக்சஸ். அதனால குரு உங்களுக்கு 6வது வீட்டின் அதிபதி 6 கூடியன் 10ல் போய் உச்சமடைந்து 6ஆம் வீட்டை பார்க்குறான். நோய்க்குரிய மருந்து, நோய்க்குரிய காரணம் எல்லாம் சக்சஸ் ஆயிரும். எவன் ஏமாத்து நினைச்சானோ அவன் தான் ஏமாந்து போவான். உத்தியோகத்தில் நல்லா இருக்கும், எதிர்ப்புகள் விலகிடும், மாற்றங்கள் உண்டாகும், சாதகமான காலமாக அமைந்துவிடும். வேலையில் ரொம்ப முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் அதிக தன்னம்பிக்கை கொண்டவராக இருந்தால் பணியிடத்தில் பிரச்சனைகள் எழும். ஆனால் உங்களை சுற்றிலும் இருப்பவர்கள், உங்களை விட தாழ்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஈகோவை அதிகரிக்கும். ஆனால் இருந்தாலும் ஜெயிக்கிறது நீங்க தான். பணியிடத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும், குடும்ப வாழ்க்கையில நல்லிணக்கம் இருக்கும். பெற்றோர்களுடன் இருந்த கசப்புகள், பெற்றோர்களுடன் இருந்த உறவுகள் அதெல்லாம் ரொம்ப சுமூகமாயிடும். ஏன்னா குரு பகவான் காலபுருஷத்துக்கு 9 கூடியவர், உங்களுக்கு துலா ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரியவர். அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி. அப்போ ஆடை ஆபரண சேர்க்கைகள் பெருகும். 3ஆம் இடம் என்பது ஆடை ஆபரணங்களை குறிக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை, தங்க நகைகள், பொன்பொருள், ஆடை ஆபரணம் எல்லாம் கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமண உறவு நல்லா இருக்கும். அதே போல தெய்வ திருப்பணியும் நல்லா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே போல உங்க உடல்நல தொடர்பான பிரச்சனைகள் குறையும். 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்குரியவர் 6ல் போய் மீனத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யலாம். அதனால ரோக சனின்னு சொல்லுவாங்க. ஆமா, சுகஸ்தானாதிபதி போய் ரோகத்துக்கு போறார். அப்ப வீடு கட்டுவதற்கு கடனை வாங்கி வீடு கட்டலாம், வீட்டு நிலபுலன்களை கடனை வாங்கி நிலபுலம் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். கடனை வாங்கிட்டீங்கன்னா நோய் வராது, கடன் வாங்க மாட்டேனீங்கன்னா நோய் வந்து எட்டி பார்க்கும். அதனால எதிரிகள் பலம் இழந்து போயிடுவோம், அது ஒண்ணு மாத்திரம். அதனால வெற்றி வாய்ப்புகள்ல நிறைய ஏற்படும். எப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இந்த காலம் உங்களுக்கு வெற்றியின் காலமாக இருக்கும். ஆனால் கவனமாகவும் இருக்கணும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கு 3ஆம் இடம் பயணம், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ராகு கேதுவை பற்றி கவலைப்படவே வேண்டாம். உங்களுக்கு 11ல் கேது, 5ஆம் இடத்தில் ராகு. அதனால காளி வழிபாடை பிடிச்சிக்கோங்க. துலா ராசிற்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும், ஆடம்பர செலவுகள்லாம் அதிகரிக்கும், வருமானம்லாம் ரெட்டிப்பாகும். தொழில் மற்றும் உத்தியோகம் குரு பகவான் இந்த ஆண்டில் பெரும்பகுதி அவர் உங்களுக்கு ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல தான் இருக்கார். ஜூன் 2க்கு பிறகுதான் குரு பகவான் 10க்கு வருவார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 3ஆம் இடத்துக்குரியவர் அவர் போய் 9ல் உட்கார்ந்து இருக்கிறார். 6ஆம் இடத்துக்கு அதிபதி 9ல் இருக்கார். 6ஆம் இடம் ருணரோகம் சத்துருஸ்தானம், 9ஆம் இடம். அப்ப தந்தைக்கு ஏதாவது ஒரு வகைகளில் நோய் நொடிகள் பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் மாறிடும். அதெல்லாம் ஜூன் 6, 2ஆம் தேதி 2026 ஜூனுக்கு பிறகு முதல் பகுதியில் கொஞ்சம், அதுக்கப்புறம் மாறிடும். சனி பகவான் உங்களுக்கு சாதகமான சூழலை கொடுக்கும்படியாக குருவின் பார்வை கடகத்திற்கு குரு பகவான் உச்சமா வந்த உடனே, பயிற்சியாகி வந்த உடனே நல்லா இருக்கும், ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதனால 10ஆம் இடத்துல செஞ்சரிக்கும் போது தொழில் சூப்பரா இருக்கும். இது மிகவும் சாதகமான அமைப்பு. 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இப்படி நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைச்சிடும். கொஞ்சம் தொலைவில் தான் இருக்கும், அதனால பரவாயில்ல. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வந்து கதவை தட்டும். ஆச்சரியமா இருக்கும். உயர் அதிகாரிகள்லாம் ஆதரவா இருப்பாங்க.
தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு புதிய முதலீடுகளும் ஒப்பந்தங்களும் தரும். இப்போதான் அந்த காலகட்டம் தான் அடித்தா, அது வரைக்கும் ஒரு 15-20 வருஷம் நல்ல சம்பாதிச்சேன். ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு அன்னைக்கு நான் யோசனை பண்ணேன், ஆனால் ஒப்பந்தத்தை போட்டேன், சரியாயிடுச்சு. இப்போ எனக்கு ரெகுலராக வருஷம் வருமானம் வருது. கமிஷன் கான்ட்ராக்ட், 3ஆம் இடம் கமிஷன் கான்ட்ராக்ட், எழுத்து செய்தி, தகவல் தொழில்நுட்பம், அதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். தொழிலெல்லாம் வெளிநாட்டு வர்த்தகம், பெரிய பெரிய நிறுவனங்களோட தொடர்பெல்லாம் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தொழிலை விரிவுபடுத்தவும் முயற்சிகள்லாம் பலிக்கும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி உச்சம் அடைகிறான், அதான் பலிக்கும். என்ன உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் நடக்கலை அப்படின்னா, உங்கள் பிறந்த ஜாதகத்தில் கிரகம் சரியில்லைன்னா தான் இந்த நல்ல அமைப்புகள் உங்களுக்கு என்ன ஆகும், ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணும். ஆனால் பிறந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கும் பரிகாரங்கள் செஞ்சுட்டு அதன்படியும் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ நிதி மற்றும் பொருளாதாரம் குருவினுடைய பாக்கியஸ்தான சஞ்சாரத்தினால முதல் பகுதியில் பணவரவு சீராக இருக்கும், நிதி நிலைமையெல்லாம் முன்னேறும், திட்டமிட்டதெல்லாம் செயல்படுத்துவீங்க, குடும்பத்தின் எதிர்கால தேவைக்காக முதலீடு செய்து குறித்து யோசிப்பீங்க. ராகு கேதுவுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு வீண் செலவுகளை குறைக்கும். பெரிய தொகைக்காக கடனை கொடுப்பதையோ அல்லது பெரிய முதலீடுகளில் இப்போ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகிறதுனால 1க்கு 2 தடவை நீங்கள் அனுபவசாலிகளை வைத்துக்கொண்டு பார்க்கணும், எது ஃபேக்ட் எது ஒரிஜினல். அதனால் ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைன் பிஸ்னஸ் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் 3ஆம் இடத்துக்கு அதிபதி தனக்கு பாதகத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறனால குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னால இந்த 6 மாத காலம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தை பாக்கியம், நிறைய பேருக்கு ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா ஆண் பெண் உறவில் வீரியம் பெருகிடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், டாக்டர் ட்ரீட்மெண்ட்டோட கிடைச்சிடும். ரொம்ப நாள் 34 35 வயசு ஆயிடுச்சு, 37 வயசு ஆயிடுச்சு, குழந்தை கிடைக்குமா அப்படின்னா கடவுள் பார்த்து மார்க்கண்டேய மாதிரி ஒரு அற்புதமான ஒரு குழந்தையை கொடுப்பார், ராகவேந்திரர் மாதிரி ஒரு அற்புதமான குழந்தையை கொடுப்பார். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த சிறு சலசலப்புகள் நீங்கிரும், நல்ல அந்யோன்யமெல்லாம் பெருகும். அதே போல விட்டு கொடுத்து செல்வது உறவை வழிப்படுத்தும். அப்பாவோட ஆரோக்கியம் எல்லாம் மேம்பட்டுரும், தப்பிச்சுக்குவார். அப்பா வழி உறவினர்களோட இந்த மோதல்கள் எல்லாம் ஒரு சுமூகமான நிலை வந்துடும். சமூகத்திலேயே உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, அக்கம் பக்கமெல்லாம் ஒரு நல்ல கிடைக்கும். புதிய நல்ல நட்புகள்லாம் உங்களுக்கு சுலபமாக நல்ல ஆளாகலாம் கிடைப்பாங்க. நீண்ட நாட்களாக பாதித்த நோய்கள்லாம் குணமடைச்சிடும், அது ஒன்று. அதிகமாக அலைச்சல் திரிச்சல் இருக்கும், அதிகமாக இருந்தாலும் உடலோட உற்சாகம் குறையாது. ஏன்னா உங்களுக்கு 6 3 போய் சரராசியில் போய் உச்சமடைகிறார். அதனால் அலைச்சல் இருக்கும், பிரயாணங்கள் இருக்கும். சின்ன பயணங்களில் போகும்போது வாகன போது கவனமாக இருக்கணும். சின்ன விபத்துக்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சிலருக்கு இந்த ஒத்த தலைவலி வரும், அதில் சிறு வயிறு கோளாறுகள் வரலாம். உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சியும் ரொம்ப அவசியம். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் புதுமையான திருப்பங்கள், புதுமையான நிகழ்வுகள், ஆன்மீக பயணங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மைகளை தரும். நிறைய பரிகாரங்கள், ஏதாவது நேர்த்தி கடன்றதை செஞ்சிருங்க. விநாயகருக்கு ஒரு அருகம்புல் சாற்றி வழிபட்டு வர வாழ்க்கையில் வெற்றிகள் குவியும். அதே போல தேங்காயை தலைக்கு மேல் 7 முறை சுற்றி ஓடும் நீரில் விடணும். ஒரு தேங்காயை எடுத்து நல்ல தலையை சுற்றி அப்படியே என்ன பண்ணணும், வேண்டிட்டு தலையை தூக்கி மேலே போடணும். கீழே விழுகும் போது 2ஆ உடைஞ்சு விழுந்துச்சு அப்படின்னா அவங்க பாவம்லாம் போயிடுதுன்னு அர்த்தம். அதனால தேங்காய் தலைமாட்டுக்கிட்ட வச்சு படுத்து பாருங்க. ஆமாம், ஒரு 9 நாள் வச்சு பாருங்க. அதுக்கப்புறமேல் அதை உடைச்சு பாருங்க. அழுகி இருந்தால் உங்களுடைய பாவங்கள்லாம் விலகிருச்சுன்னு அர்த்தம். அதனால எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நம்பிக்கையோடு நீங்க இருங்க. கும்பகோணத்துல அபிமுகேஸ்வரர், கும்பகோணம் அபிமுகேஸ்வரர் திருக்கோவில், கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ அக்னீஸ்வரர் கோயில், இந்த கோயில்கள் வழிபாடு தயவு செய்து போங்க. நீண்ட நாள் நோய் தீரும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். துளாராசிக்கு 85% சூப்பர். துளாராசிக்கு 85% சூப்பர், நல்லா இருக்கும். நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப விசேஷம். அதே போல் உங்கள் வீடுகளில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. மனைவி மக்கள் இவர்களோட அனுசரித்து போகலாம். வேலைன்னு போனாலும் போகலாம். யார்கிட்டையும் எந்த ரகசியங்களையும் சொல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்வு சிறப்படையும். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். அன்புமிகு பாசமிகு துளாராசிக்காரர்கள் இந்த போஸ்ட் கார்டில் லெட்டர் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அப்படி தான் எழுதுவாங்க, அன்புள்ள அப்படின்னு ஆரம்பிப்பாங்க.
அப்போல்லாம் அன்பு இருந்தது, அதனால அன்பு இல்லை அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இன்றைக்கெல்லாம் அன்பு இல்லைங்கிறத விட காடு இல்லை. லெட்டருக்கு காடு வந்து கிடையாது. இங்கிலாந்து கவர்னு ஒன்று இருக்கும், இதெல்லாம் பார்த்துருக்கீங்க, பழைய காலங்கள் உள்ளவங்களுக்கு தெரியும். போஸ்ட்டு கார்டு மஞ்சள் கலரில் இருக்கும், சந்தன கலரில் அப்புறம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எழுதும் போதே அன்புள்ளன்னு எழுதுவான். இப்போல்லாம் அன்புள்ளெல்லாம் கிடையவே கிடையாது. ஹாய் ஹாய் அப்படி ஆயிடுச்சு. இந்த அன்பு உள்ள அப்படிங்கிற வார்த்தையை துளாராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அன்புள்ள மனிதர்களை சந்திக்க போகிறீங்க. அன்புள்ள மனிதர்கள், அன்புள்ள விஷயங்கள், உங்களோட லவ்வோட ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் சந்திக்க போகிறீங்க. லவ் ஆல் சர்வ் ஆல். எல்லாரையும் விரும்புவோம், எல்லாருக்கும் உதவி செய்வோம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரீம்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. என்னெல்லாம் ட்ரீம் வச்சுருக்கீங்க ஏதாவது சொல்லுங்கள், அப்படியே சொல்லுங்கள், மைண்டில் அப்படியே ஏற்றுங்க. எஸ், அந்த ட்ரீம் சக்ஸஸ் ஆகும். ரைட்டு, 2வது ட்ரீம் சக்ஸஸ் ஆகும். 3வது ட்ரீம் என்ன நினச்சிருக்கீங்க சொல்லுங்கள், நினைங்க, சொல்லுங்கள், அதை வாயால் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் கேட்கும் போது நீங்கள் பதிலாக அதை நீங்கள் வெளியில் சொல்லுங்கள். நீங்கள் எங்கே பார்த்துட்ருக்கீங்களோ, எங்கே உட்காந்துருக்கீங்களோ, பஸ்ஸில் போயிட்டீங்களோ, அப்போ கூட நீங்கள் வாயிலேருந்து சொல்லுங்கள், தப்பு இல்லை. அப்போ நடக்க ஆரம்பிக்கும். நம்ம கனெக்ட் ஆகிறோம். நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, கண்டிப்பாக வெளிநாடு யோகம் ஏற்படும். சார் கல்யாணம் பண்ணிக்கணும் சார், என் குடும்பத்தில் உள்ளவங்க என் கல்யாணத்துக்கு பயங்கர எதிர்பார்க்குறாங்க, எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே என் குடும்பத்தில் உள்ளவங்க, இது ஒரு பக்கம், அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை அமையும். சில பேர் சொல்லுவாங்க, என் குடும்பத்தில் உள்ளவங்க எனக்கு நல்ல வாழ்க்கைங்கிற பேரில் ஒரு கெட்டதை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சார், அதனால சீரழிஞ்சு போயிட்டு இருக்கிறேன், என் கல்யாண வாழ்க்கை வீணாக போய் நிற்கிது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சொல்ல முடியாமல் மெல்லவும் முடியாமல் திணறிட்டு கிடக்கிறேன் சார்னுவாங்க. அவங்களுக்கு ஒரு குட் டைம். ஒன்று டைவர்ஸ் ஆகும், இல்லைன்னா விலகி வருவீங்க, இல்லைன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது, நாமளே புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க ஆரம்பிச்சிருவோம். புளி அப்படின்னா அதுக்கு ஒரு தன்மை உண்டு, எள்ளு அப்படின்னா அதுக்கு ஒரு தன்மை உண்டு இல்லையா? புளியை புழிஞ்சா எண்ணெய் வருமா? வராது. எள்ளை புழிஞ்சா எண்ணெய் வரும். எள்ளு சின்னதாக இருக்கே, அதை நிறையா வச்சு நல்லா ஒரு அமுக்கி அடித்து இடித்து புழியிறோம், எண்ணெய் வருது. புளியில் எண்ணெய் வருமா? நீங்கள் அது புளி எண்ணெய்னு இருக்கா? இல்லை. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்குது. இந்த தன்மையை தெரியாமல் நாம் தான் பழகிட்டு இருந்திருக்கிறோம். இது துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அழகாக புரிய வந்துடும். சரி, நம்ம எல்லாமே இந்த உலகத்தில் தற்காலிகமாக வாழ்கிறோம், தற்காலிக மனிதர்களோட பழக்கிறோம், தற்காலிகமான விஷயங்கள் இருக்கிறோம் அப்படின்னு துளாராசி ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய நேரம். அதனால் எந்த விஷயத்துலையும் அகலக்கால் வைக்கிறேன்னா நினைக்காதீங்க, ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. கடவுள் நினைக்க வைக்கிறார் உங்களை, நீங்கள் நடத்துறீங்க, நீங்கள் செய்கிறது கரெக்டு. கடவுள் உங்களை கரெக்டாக தான் கொண்டு போகிறார். ஆனால் மற்றவங்க உங்களை சொதப்புவாங்க, நீ தப்பாக போகிற, நீ கீழே விழுந்துருவ, நீ வீணாக போயிடுவ, நீ உருப்பிடாமல் போயிடுவ, உன் சம்பாத்தியத்தில் என்கிட்ட கொடு, நான் பார்த்துக்கிறேன், அப்படிலாம் பல பேர் சொல்லுவாங்க. எவன்கிட்டையும் கொடுத்துடாதீங்க, மாட்டிப்பீங்க. இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓன் திங்கிங் உங்களோட லாபம், முழு வெற்றி. எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸாக வர போகிறீங்க. அந்த துறையில் நீ என்ன எதிர்பார்க்குறாங்களோ மற்றவங்க அதை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இவ்வளோ கான்ஃபிடென்ட் லெவலில் ஏற்றுங்க. என்ன காரணம்? யார் நம்மளை என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது கோபமே பட மாட்டாங்க துளாராசிக்காரங்க. கோபம் வந்ததுன்னா பத்திரகாளியாக மாறிடணும், அசுரனாக மாறிடணும். ஒன்றும் என்ன நடக்குதுன்னு தெரியாது, துவம்சம் தான், முடிஞ்சு போச்சு. அன்பாக பேசுகிற வரைக்கும் தான் வேய் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, எல்லா ஆட்டமும் காலி ஆகிடும். நம்ம ஏங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுறது கிடையாது. வேணால் ஏஐயை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஏங்கிற வார்த்தையை துளாராசி யூஸ் பண்ணுறதில்ல. யூஸ் பண்ண வச்சிட போகிறாங்க இந்த வருஷத்தில். அதனால் ஒரு கட்டம் பொறுமையாக இருங்க. முடியலன்னு அடிச்சுக்கு நொறுக்கிடுங்க, அதான் பிளானு. சும்மாலாம் வளைஞ்சு கொடுக்குறேன் நம்ம நிம்மறாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை காலத்துக்கு இது எத்தனை காலத்துக்கு இப்படி போகிறது? அது அப்படி நம்ம நிமிர்ந்தால் தான் அரசியலில் பெரிய ஆள் ஆகலாம், கலைத்துறையில் பெரிய ஆள் ஆகலாம். யோகமே உங்களை சுற்றி இருக்குங்க, உங்களை நம்பி அவங்க வாழுது. ஒரு நாள் துளாராசி ஒரு குடும்பத்தில் இல்லைன்னா அந்த குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். எஸ், இது கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். ஒரு மண்ணும் தெரியாது, மற்றவனுக்குலாம் ஒரு மண்ணும் தெரியாது. அவங்க குடும்பத்தில் உள்ளவனா அவ்வளோதான், நக்கின்னு போக வேண்டிதான். என்ன போகிறோம், எங்கே போகிறோம், என்ன செய்கிறது. டாக்டர்கிட்ட போனாலே துளாராசி பக்கத்தில் இருந்து சொல்லணும். நீங்கள் யாராவது உங்கள் குடும்பத்தில் அழைச்சிட்டு போங்க, டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் நிப்பாட்டுங்க. நீங்கள் தான் சொல்லணும் டாக்டர்கிட்ட, என்ன இவருக்கு என்ன செய்யுது அப்படின்னு. அவர் உங்களை பார்ப்பார், இல்லை இந்த அம்மா உங்களை பார்க்கும். சும்மா பேச்சுக்கு தான் சண்டை போடுறது, மற்றவங்க எல்லாம் தான் செய்வாங்க. துளாராசியை பார்த்தாலே எல்லோரும் சண்டை போடுறதுக்கு தான் வருவாங்க.
அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் நடத்தணும்னா காலில் வந்து விழுந்துருவாங்க. பணத்தை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள். மனசை போட்டு குழப்பிக்காது. இந்த வருஷத்தில் மனத்தெளிவு இருக்கணும், அடித்து நொறுக்கணும். ஆமாம், மருந்து செலவு கொஞ்சம் அதிகரிக்கும், உடம்பை பார்த்து. அதனால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஏதாவது கமிட்மெண்ட் ஆகிடாதீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த துளாராசிக்கு இறக்க குணம். அதனால் என்ன ஆகுதுன்னா கமிட்மெண்ட்டு தானாக போய் இவர்கள் பாராட்டுவாங்கன்னு போகிறது கிடையாது, அவங்களுக்காக நான் செய்கிறேன் அப்படின்ட்டு இறங்குவீங்க. அங்கே தான் சிக்காயிடுவீங்க. ஒரு காய்கறி வாங்குறதா இருந்தால் கூட பார்த்து வாங்க. துளாராசிக்காரர் உஷாராக இருங்க. சில விஷயத்தில் ரொம்ப ஒரு குரு, யாரையாவது குருவை தேர்ந்தெடுத்து அந்த குருவிட்ட கேட்டுட்டு செய்யுங்க. ஃபஸ்ட்டு ஜாதகத்தை ஒரு தடவை எப்பயுமே இந்த வருஷத்தில் என்ன செய்கிறதா இருந்தாலும் ஜாதகத்தை ஒரு நோட் பண்ணிவிடுங்க, ஒன்று கேட்டுக்கிட்டு இறங்குங்க. ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க. முருகனை வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். துளாராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம், சில சிறப்பான சந்தர்ப்பங்கள், சிறப்பான தகவல்கள் உங்களுக்கு. சார் எனக்கு ஒரு இல்லற வாழ்க்கையே சக்ஸஸ் ஆகலை சார் அப்படின்னா, இல்லற வாழ்க்கை சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த வருஷத்தில் நல்ல வாய்ப்பு உண்டு. ஆக துளாராசிக்காரர்களுடைய கருத்துக்கள் 4 பேருக்கு தெரிய வரும். உங்களுடைய கருத்துக்கள் மேம்படும். ரொம்ப குட்டான டைம் துளாராசிக்கு. இந்த வருஷத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள், தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.